ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிகரன் ஃப்ரம் மனைவி சோறு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 18. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க. அப்போ தான் இதோட கண்டிப்பாக புரியும், இல்லைனா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு பையனோட பேக் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. அப்ப என்னன்னா, நம்ம பையன் வந்து தெரியாதனமா பேக்ல இருக்க எல்லா பொருளும் கீழே போட்டான். அப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இந்த லெட்டரை வந்து நம்மளோட பொண்ணு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கா. என்னடா இவன் லெட்டர் கொடுக்குறான், ஆஹா அப்ப என்னோட லைஃபுக்குள்ள இன்னொரு பொண்ணு வரப்போறாளா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இது நடந்தோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே நம்ம பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. அவ ஸ்கூலுக்கு வரப்போ சுத்தி இருக்கக்கூடிய மொத்த பசங்களும் நம்ம பொண்ணையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்டா, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம கரெக்ட் பண்றோம்னா நம்ம தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளு அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு. இவனு அவ சோ நம்ம பொண்ணு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. கேட்டுட்டு அவ கிளாஸ் ரூம் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அவ என்ன யோசிக்கிறான்னா, டேய் நீங்க எல்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுதுடா, எப்படியாவது என்ன கரெக்ட் பண்ணும் அதானே. ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு வந்து புக் ஆயிட்டேன். அதான் வந்து நம்மளோட யூகிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணா, போன்ல எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையுமே என்ட்ரி போட்டுட்டே இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பொண்ணுக்கு வந்து வாழவே கூடாதா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா. அப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்து வந்திருக்காங்க. அதாவது நீங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்றத நீங்க ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சோ இது எழுதுறப்போ நம்ம பையன் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்தா, நம்ம பொண்ணு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சோ ஆனா அவனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம பொண்ணு என்ன சொன்னா, நம்ம 2 பேரும் ஃபேமிலி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையனும் சரின்னு சொன்னான். இதை கேட்டோட இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் தான் லைஃப் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டா. அதுக்கப்புறமா யாருமே உங்க லைஃப்குள்ள வரக்கூடாது, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகணும், இவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரியே ஒரு சீக்வன்ஸ் அவன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சரி அப்படியே அவள் லைஃப் போயிட்டே இருக்கிறப்ப அவளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ரூம்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரொஃபசர் ஒருத்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து 10 சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரணும். சோ அதுக்கு நான் 2 பேர் அசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூகி யூனோவே சொல்றாங்க. நம்ம யூனோக்கு செம்ம சந்தோஷம், அப்பா அடியே செம்மடா, நம்மளும் போறோம்டா, நம்ம பையனோட இது ஒரு டேட்டா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் ப்ரொஃபசரே என்ன சொல்றாரு, ஐயோ யூனோ நான் மறந்துட்டேன், உங்க வீட்டுல வந்து 4 மணிக்கு மேல வெளில விட மாட்டாங்கல்ல, நீ வீட்டுக்கு போமா, பரவாயில்ல நான் வேற யாராவது எடுத்துக்கிறோம், வேற யாராவது நீங்க நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஒரு பொண்ணு கை தூக்கிட்டு என்ன சொல்றாரு, நான் போறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகேமா நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பொண்ணுக்கு சரியான காண்டாகுது. இவ யார் இவ எதுக்கு என் வாழ்க்கையில கெடுக்கிறதுக்காகவே வரா, நம்ம பையனும் பார்த்து பிளஷ்ஷா வரா, இவதான் அந்த லவ்வரா இருப்பாலோ, அந்த லெட்டர் கூட அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான், அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன ஆகுது, நம்மளோட யூகி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்துட்டாங்க. அப்ப அவங்களும் நடக்கூடிய கான்வர்சேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து எல்லா பொருளையும் வாங்கிக்கணும், எல்லா பொருளையும் லிஸ்ட் கரெக்டா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கான்வர்சேஷன் இருக்கு. ஆனா நம்ம பையனோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, எப்படியாவது இந்த லெட்டர் இவளுக்கு கீழே கொடுத்துடணும் அப்படின்ற அளவுக்கு அந்த பைபிள் அப்படியே தாட் ப்ராசஸ்ல இருக்கான். சரி ஓகேடா வா போலான்னு சொல்லி அவங்க கிட்ட கை கேட்கறா, அப்படியே கை பிடிச்சிட்டு போற மாதிரி. ஆஹா செம்மடா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள கையை கொடுக்குறான். 2 பேரும் பிடிச்சிட்டு போற நேரம் சடனா ஒரு ஆள் ஓடி வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெடி பேர் மாதிரி போட்டுட்டு உள்ள ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க ஓடி வந்து அப்படியே கையை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டு அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஒரு இடத்துல போய். யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்மளோட யூனோ ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டெடி பேரை போட்டு வந்து இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றா. யாருக்கு தெரியக்கூடாது ஐடென்டிட்டி, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்காம சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ஏஞ்சி போ ட்ரை பண்றான். இதை பார்த்துட்டு இவன் செம்ம தாண்டாகிறா. இப்போ சின்ன பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமா டெடி பேர்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு வந்து அட்ராக்ட் ஆகி கிட்ட வருவாங்கல்ல போட்டோ எடுத்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மாவோட வந்துட்டு இருக்கான். அவன் அந்த டெடி பேரை பார்த்துட்டு ஐயோ டெடி பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடி வரப்போ இவன் வந்து செம்ம காண்ட்ல இருக்கால, நம்ம பைபிள்ல இந்த மாதிரி பண்றான்ட்டு அவ கத்திக்கிட்டு அப்படியே இருக்கா. இதை பார்த்தா நம்ம பையன் பயந்துட்டு, அம்மா ரொம்ப பயமா இருக்குமா இந்த டெடி பேரை பார்த்தான்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே ஓடிடுறான். சோ இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கடையா போய் எல்லா பொருளையும் வாங்கி சேர்த்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. சரிடா எல்லாமே முடிஞ்சிச்சு, வேற என்ன வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, வேற என்ன வாங்கணுமா, வேற என்ன கொடுக்கணும் அப்படிதான் நான் பிளான் பண்ணிருக்கேன். சரி ஒரு சோடா வாங்கிட்டு அப்படியே அவங்க கொடுத்து இது லெட்டரிங் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைப்ல பிளான் பண்ணி சோடா வாங்குறதுக்கு போறான். நம்ம பையன் என்ன பண்றான்னா, காசை வந்து வெண்டிங் மிஷின்ல போட்டு சரி ஓகே கோலா வாங்கலாமா இல்ல லெமன் சோடா வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி அவளுக்கு கோலா தான் பிடிக்கும், கோலாவே வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கோலாவை பிரஸ் பண்ண வரான். அது வரப்போ இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா லெமன் சோடா பிரஸ் பண்றாங்க. லெமன் சோடா எதுக்கு, யார் நீ இங்க வந்து லெமன் சோடா பிரஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டெடிபேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம பொண்ணுதான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து பண்ணிட்டு அப்படியே அலறிச்சு அப்படியே ஓடிடுறா. யோச்சே என் வாழ்க்கையை நாசமா போற வைக்கிறதுக்குன்னே எல்லாருமே கிளம்பி வரானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்கிருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா. என்ன ஆனாலும் சரி நீ அவளும் சேர்றதுக்கு நான் விடவே மாட்டேன்டா, அப்படியே நீங்க சேர்ந்தா கூட நான் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நீங்க சேர முடியும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த சின்ன பையனும் அவங்க அம்மா வந்து இது பாத்துறாங்க. ஐயோ இந்த டெடி பேர் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பயப்படுறாங்க. நீங்க கற்பனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா,
நம்ம பைபிள்ல வந்து சரி ஓகே வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு பக்காவா ரெடி ஆகி லெட்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி வாஷ்ரூம் போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப பின்னாடியே நம்ம போன என்ன பண்றான்னா வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லி ஒரு போர்டை வச்சிடறான். ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க போனாலும் என் பின்னாடியே வர, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். எதுவுமே உள்ள போக விடாம நம்ம பொண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கான் அவனை. சரி இவன் வெறுப்பாயிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி போடுறான். அப்ப அவன் கையில இருக்க லெட்டர் வந்து அப்படியே பறந்து கீழே உள்ள பாக்குது. இதை பார்த்து நம்ம பொண்ணு என்ன பண்றான், லெட்டர் கீச்சலாம் சொல்லிட்டு அப்படியே கிழிக்கிறது ட்ரை பண்றான். உடனே நம்ம பையன் பிடிச்சிட்டு இப்ப இந்த லெட்டருக்கு தான் இந்த டெடி பேர் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி இந்த லெட்டரை இங்கே நவுத்தி பாக்குறான். எல்லா இடத்துக்கும் அந்த டெடி பேர் வந்து அட்டாக் பண்றதுக்கு வருது. ஐயோ நீ வந்து ஒரு பிளானா தான் வந்திருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பையன் அலர் அடிச்சுட்டு ஓடுறான். நம்ம பொண்ணு ட்ரை பண்றான் அவனை ஃபாலோ பண்றதுக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையனும் அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த பயப்புல வந்து சரி கிடையாது, எந்த பசங்க கிட்ட போனாலும் கத்திட்டு இருக்கான், அதனால நீங்க அவனை போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாருமே செக்யூரிட்டி எல்லாம் அலர் அடிச்சுட்டு ஓடி வரானுங்க. ஏய் நில்றான்னு சொல்லி ஓடி வரானுங்க. இந்த பொண்ணு என்னன்னா இவங்க எல்லாம் மாட்டக்கூடாது, எப்படியாவது அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இவன் என்னன்னா லெட்டர் கையில வச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணையும் பாத்துட்டான் அவன் கீழே தான் இருக்கான்ட்டு. அப்படியே டைரக்டா ஓடி போய் அந்த பொண்ணு கிட்ட போய் கொடுக்கறதுக்கு போறான். இந்த பொண்ணு எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவனும் அலர் அடிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்ப இவங்க செக்யூரிட்டி ஆளுங்களாம் அவளை பிடிச்சிட்டு அப்படியே கீழே நிறுத்திட்டாங்க. எங்கே போறா நில்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம பைபிளே லெட்டர் கொடுத்துட்டான் அந்த பொண்ணு கிட்ட. ஆஹா முடிஞ்சிச்சுரா சோழி அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. இதை கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு வந்து பயங்கரமான சோகத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. என்னடா இது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவ அப்படியே போயிட்டு இருக்கா. அப்புறம் அவ வந்து வீட்டுக்குள்ள போனோன்னா அவன் என்ன வச்சுக்கிறான்னா, ஐயோ கர்ஃபியூல வீட்டுல வந்து வெளில போகக்கூடாதுன்னு சொன்னாங்க 4 மணிக்கு மேல. சரி ஓகே என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள போறா. நான் வந்துட்டேம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள பார்த்தா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஜ்ல போட்டு வச்சிருக்கா, இறந்து போயிட்டாங்க. அப்படியே உடம்பெல்லாம் டீகம்போஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து நம்மளோட யூனோவை இந்த மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோட இந்த மாதிரி ஒரு கேஜில் தான் அடைச்சு வச்சிருவாங்க. அடைச்சு வச்சு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திருந்தாங்க அவங்க அம்மா. அவளை வந்து ஒரு மிருகம் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவ வந்து ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப தாட் ப்ராசஸ் எல்லாமே ஈவலா மாறி அவளே வந்து என்ன பண்றாங்க, அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் வந்து இந்த மாதிரி கேஜில் அடிச்சு அவங்களுக்கு ரொம்ப கொடுமை கொடுத்துருக்கா, சாப்பாடே இல்லாம. அதனால அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. பட் அவளோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா, எனக்கு இன்னும் லைஃப்ல ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறா. என்ன நடந்துச்சு அங்கன்னு பார்த்தா, நம்ம பையன் லெட்டர் கொடுத்தா கூட அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணும்ல. அவன் என்ன சொல்லிட்டா, சாரி தலை எனக்கு வேற ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அவனும் ஐயோ போச்சு வந்த லவும் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைப்ல திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, இவங்க 2 பேரும் ஒரு எஸ்ஸே எழுதுனாங்களா, அந்த எஸ்ஸேல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ வாண்ட் டு பி யுவர் வைஃப்னு சொல்லி அவ எழுதியிருந்தாங்க. சோ அந்த சான்ஸ் இன்னும் இருக்கு, அதுக்கான ப்ரையாரிட்டி எல்லாமே நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு இங்க யோசிச்சுட்டு இருக்கா. நீ கட்புடன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைபிள் அப்படியே பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டா. அம்மா இறந்தோன்னே அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப என்ன பண்றான், டைமிங் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ற கடவுள்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்கறான். உங்களால தான் டைமிங் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் அம்மா உயிரோட கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்னப்பா நினைச்சிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே நான் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் எனக்கு இப்ப சக்தி எதுவுமே இல்ல, மொத்தமா போயிட்டு இருக்கு, என்னால யாரையும் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ மீறு இன்டரப்ட் பண்ணி என்ன சொல்றான்னா, ஆமா அவர் சொல்றது உண்மைதான், நீ என்னன்னா உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்ற புரியுது, ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்தை யார் காப்பாற்ற போறான்றதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இவருக்கு இந்த மாதிரி நிலம் ஆயிட்டு இருக்கு, பவர் எல்லாமே போயிட்டு இருக்கு, அவருக்கு தேவைப்படுறது ஒரு சக்சஸர், நீ மட்டும் அவர் சக்சஸர் ஆயிட்டனா உன்னாலே டைம் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பைபிளைக்கு வந்து போன்ல ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ஆள் என்ட்ரு ஆறாங்க. யாருன்னு போய் கீழே போய் பாக்குறான். பார்த்தா அவங்க அப்பா வந்து அப்படியே ஒரு மாதிரி முடியாத ஸ்டேஜ்ல இருக்காரு. அவருக்கு எல்லாத்தையுமே தண்ணி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கான் நம்ம பைபிள்ல. ஆனா அவனுக்கு இருக்கிற தாட் என்னன்னா, யோ நீ தானே வந்து எங்க அம்மாவை கொன்ன, நீ போய் டைரக்டா போய் போலீஸ்ல சரண்டர் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு, ஏய் நான் தான் உங்க அம்மாவை கொன்னன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்காடா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றப்போ, எனக்கு தெரியும் நீ தான் எங்க அம்மாவை கொன்னன்ட்டு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த போன்ல வந்துரும்ல, அதனால அவன் சொல்லவும் அந்த ஆள் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் அவங்க அம்மா எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஒரு மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அம்மாவோட இறந்துருக்காங்கல்ல அந்த போட்டோ நீ போய் பிரே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பையனுக்கு இருக்க தாட் என்னன்னா, இவன் ஏதோ பிளான் பண்றான்டா, அது என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கான விஷயங்களை இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் ஒரு கிரிமினலா ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் அவங்க அப்பா வந்து சீக்கிரமாவே காலைல கிளம்பிட்டாரு. இவனு ஏஞ்சி அவங்க அப்பா ஃபாலோ பண்றதுக்கு அலாரம் எல்லாம் வச்சிருக்கான். ஆனா என்னன்னா அலாரம் எதுவுமே அடிக்கல. அவங்க அப்பா இங்கிருந்து கிளம்பிட்டாரு. போன் எடுத்து பாக்குறான். பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு பான் ஷாப்புக்கு போயிருக்காரு அப்படின்றது தான் தெரிய வருது. எதை எடுத்துட்டு போய் விற்க போயிருக்காம, முதல்ல போய் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் அப்படியே ஓடுறான். ஓடி போய் பாக்குறான். அப்போ வந்து ஷார்ட்கட் எல்லாம் போறான். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பான் ஷாப்ல இருந்து வெளில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேக் ஒன்று வச்சிருக்காரு. என்ன பேக் இது அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள யோசிச்சு கிட்ட போறதுக்குள்ள அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி எடுத்துட்டு அப்படியே சர்றன்னு போயிரு. ஐயோ இந்த ஆள் எங்கேயோ போறானே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள ஓடுறான். சரி எங்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஒரு டெம்பிளுக்கு போறாரு. சோ இந்த டெம்பிளுக்கு ஏன் போறாரு, சரி முதல்ல போய் என்னன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் ஷார்ட்கட்ல போறான். அந்த ஆள் என்ன பண்றாருன்னா படிக்கிட்டா ஏறி நேரா மேல போறாரு. அப்ப நம்ம பைபிள் அப்படியே ஓடி வந்து, யோ நில்லியா, எனக்கு தெரியும் நீ தான் ஏதோ ஒரு பிளான் பண்றேன்ட்டு, அந்த பேக்கை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பேக் எடுத்து அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறான்.
அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது டெலஸ்கோப்பை தான் வச்சிருக்காரு அவரு. டெலஸ்கோப் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம ஆளு சொல்றாரு, இது வந்து எப்பயோ வாங்கினடா உனக்காக, ஆனா என்கிட்ட காசு இல்லாதனால நான் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் திருப்பி நான் வித்துட்டேன் பான் ஷாப்ல. சரி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு நாள் ஒன்னா உட்காந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸை பார்க்கலாம் தான் நினைச்சேன் நானு. ஆனா அது பாக்குறது கூட உங்க அம்மா இல்ல கூட. சரி, நம்ம 2 பேராவது பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் கடன் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, என்னன்னா நான் வந்து வேணும்ட்டு எதுவும் பண்ணலடா, நடந்தது எல்லாமே தெரியாம நடந்துருச்சு, ஆனாலும் என் தப்ப நான் உணர்ந்துட்டேன், நானே டைரக்டா போய் போலீஸ்ல சரணடைஞ்சிடலாம் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் தப்ப உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம பையனும் சரி ஓகே, இன்கேஸ் நீங்க ஜெயிலுக்கு போனா கூட எல்லா தப்பையும் திருந்திட்டு மறுபடியும் நீங்க வருவீங்களே, அப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல டிஸ்கஷன், அப்பா பையனுக்கான டிஸ்கஷன் பயங்கரமா இருக்கு. சரிடா, நமக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம், நமக்கு நம்ம அப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனுக்கு வந்து போன்ல வந்து மெசேஜ் ரிங் ஆகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி கார்டு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சடனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வயிற்றுலேயே ஒரு குத்திட்டானுங்க. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவங்க அப்பா அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்டா, இருக்கிற ஒரே ஆளு எங்க அப்பா மட்டும் தான் என் லைஃப்ல, அவரையும் இப்படி கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இங்க இருக்க செக்யூரிட்டி ஆளுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலா அவனை போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி உனக்கு எனக்கும் முன்பகலாம் கிடையாது, ஆனா உன கொல்ல சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்திருக்கேன்னு சொல்லி கொல்ற வராங்க. அப்ப நம்மளோட பையனோட மண்டல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஏன்டா டே, எனக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்டான பர்சன், ஒன்னு வந்து எங்க அம்மா, இன்னொன்னு எங்க அப்பா, 2 பேரையும் தூக்கிட்டீங்க. அவங்க 2 பேரும் எனக்கு உயிரோட வேணும்னா நான் டைமிங் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ற கடவுளா மாறி தான் ஆகணும். ஸோ அந்த கடவுளா மாறுறதுக்கு இவங்க யாரையுமே நான் உயிரோட விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வயிற்றுல கத்தி இருக்கு, அந்த கத்தி அப்படியே புடுக்கி பின்னாடி கால அப்படியே வயிற்றுல குத்துறான். குத்திட்டு இன்னொரு ஆள் இருக்கான், அவனையும் பயங்கரமா சண்டை போட்டு அவனுக்கும் பயங்கரமா குத்திட்டு இருக்கான். அப்ப இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வச்சு சுட்டுட்டு இருக்கான். அப்ப சுடுறப்போ இவனை ப்ரொடெக்ஷன் ஷீல்டா வச்சுட்டு எல்லாத்துல இருந்து அப்படியே தப்பிச்சிட்டு இருக்கான். அப்படி தப்பிச்சிட்டு இருக்குமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆள பின்னாடி இருந்து யாராவத்தவங்க கழுத்து சீவுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட பொண்ணு வந்துட்டா நம்ம பையனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நம்ம பையன் இந்த பொண்ணை பார்த்தோம் அப்படியே கீழே விழுறான். உழுந்துட்டு அவனுக்கு இவ்வளவு நாள் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில் அப்படியே ஹார்ட் பீட் பயங்கரமா போனதுனால அப்படியே வாந்தியா வருது அவனுக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு தண்ணி குடிக்கிறா. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னு பார்த்தா, என்னோட அப்பாவையும் தூக்கிட்டாங்க, என்னோட அம்மாவையும் தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் என் லைஃப்ல யாருமே இல்ல. ஸோ அதனால நான் டைமையும் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ற கடவுள் ஆகணும். அதுக்கு எனக்கு இருக்கிற அப்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்க போறது 3 பேர், அது இல்லாம நீயும் சேர்ந்து. இப்போ நான் உன்னை கொன்னே ஆகணும், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பொண்ணை கொல்றதுக்கு எடுத்துட்டு போறான் கத்திய. அவ இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ என்ன சாவுன்னு சொன்னா நான் இப்ப கூட சாவத்துக்கு ரெடி, ஆனா நான் அவ்வளவு சீக்கிரம் சாவ மாட்டேன், உன்னை அவங்க கிட்ட நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா உனக்கு எப்போ வேணுமோ என்ன கொன்னுக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வந்து என்னன்னா, ஆல்ரெடி 2 பேர் அவனுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமா லவ் கொடுத்தவங்க, அவங்க அப்பா அவங்க அம்மா. ஸோ அவங்க 2 பேருமே அவன் இழந்துட்டான். அதுக்கப்புறம் இவளையும் அவன் இழந்துட்டானா, அதுக்கப்புறம் லைஃப்ல எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவான்றதுக்காக அவன் எல்லாத்தையுமே டிராப் பண்ணிட்டு இது எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்றான். இது எல்லாத்தையுமே டைம் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ற கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. மீறு பார்த்துட்டு இருக்கா. லெவனோட பிளான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா சீக்வன்ஸ் நடக்குது. அது என்னன்றதை நம்ம செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தென் பை ஃப்ரம் யூ ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோர் சேனல். தேங்க்யூ.